அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி குரூப் 4 2025 குரூப் 4 22A இந்த பொது தமிழ் இலக்கணம் டிஎன்பிசியில் கொடுத்துக்கிற சிலபஸ் பேஸில் இந்த புத்தகம் வந்திருக்குது. இலக்கணம், எழுத்து, பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக, அடுத்தது சொல் அகராதி, எழுதும் திறன், அடுத்தது பார்த்திங்கன்னா கலைச்சொற்கள், வாசித்து புரிந்து கொள்ளும் திறன், எளிய மொழிபெயர்ப்பு, இலக்கியம், தமிழ் அறிஞர், தமிழ் தொண்டு, அவுட் ஆஃப் சோர்ஸஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க இந்த புத்தகத்தில். இந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி இப்போ கேட்டுக்கிற 2025 குரூப் 4 நடந்த குரூப் 4ல் 60 மதிப்பெண் டேரெக்டாக இந்த புத்தகத்தில் இருந்து வந்திருக்குது. ரைட்டுங்களா? அவங்க டிஎன்பிசி எஸ்எஸ்எல்சி தரத்தில் ஸ்கூல் புக்கில் கேட்டுதான் கண்டிப்பாக 95+ கண்டிப்பாக போட்டிருக்கலாம். அவங்க ஒளிமரபு, சொல்லும் பொருளும், கலைச்சொற்கள், மரபு பிழை எல்லாமே அவுட் ஆஃப் சோர்ஸில் போய் எடுத்திருக்காங்க. அப்படி இருந்து 60 மதிப்பெண்கள் எடுக்கலாம். தமிழில் 60 மதிப்பெண்கள் போட்டிருந்தாலே நல்ல மதிப்பெண்கள் தான். இப்போ இது பொது அறிவு. இந்த புத்தகத்தை பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி என்ன பண்ணுற சிலபஸ் பேஸ்டு, ஸ்கூல் புக் வைஸ் இல்லை, சிலபஸ் பேஸ்டு பொது அறிவியல், இந்திய புவியியல், இந்திய வரலாறு மற்றும் பண்பாடு, இந்திய ஆட்சியல், இந்திய பொருளாதாரம், இந்திய தேசிய இயக்கம், தமிழ்நாட்டின் வரலாறு, மரபு, பண்பாடு மற்றும் தமிழ் சமுதாய வரலாறு, தமிழ்நாட்டின் வளர்ச்சி. அப்போ சிலபஸ் பேஸ்டு கோர் பாயிண்ட், அந்த சிலபஸ்ஸு மையக்கருத்தை ஃபுல்லாக ஒன்லைனராக உங்களுக்கு போல்டாக கொடுத்துட்றாங்க. எளிமையாக படிச்சிடலாம், ஈஸியாக ஒரு 50 டேஸில் முடிச்சுட்டு அழகாக டெஸ்ட்டு ஒரு சாப்டரை முடிச்சிடலாம். 50 டேஸில் ஜிஎஸ்ஸை கம்ப்ளீட்டாக முடித்து டெஸ்ட்டும் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே கவர் ஆகுது. இந்த புத்தகம் ஒன்லைனராக இருக்குது. இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த புத்தகம் எளிமையாக முடிச்சிடலாம் சிலபஸ்ஸு. ரைட்டுங்களா? இந்த புத்தகம் டிஎன்பிசி 2012 2024 வரை டிஎன்பிசி கேட்ட வினா வங்கி ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர், கண்டிப்பாக ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டாபிக் வைஸ் உங்களுக்கு தொகுத்து கொடுத்துருக்காங்க. ரைட்டுங்களா? டாபிக் வைஸ் உங்களுக்கு தொகுத்து கொடுத்துருக்காங்க. இப்போ டிஎன்பிசி பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கடினத்தன்மை தான் இருந்தது. அப்போ கடினத்தன்மை இருந்ததுன்னா எல்லா மாணவர்களும் ஒரு புதுசாக இந்த எக்ஸாமை நம்ம இந்த எக்ஸாமை எழுதணும். எப்படின்னா தமிழில் கொஸ்டின் கொஞ்சம் கஷ்டமாக கேட்டதில்ல, தமிழ் தகுதி தேர்வுன்றதுனால எல்லாமே அதில் கான்சன்ட்ரேஷன் நம்ம பண்ண வேண்டியதாக இருந்தது. அப்போ 9:30 மணிக்கு கொஸ்டின் பேப்பர் நம்ம எக்ஸாம் தொடங்கினேன். 9:15 கொடுத்தாங்க. 9:30 மணிக்கு தொடங்கினாலும் எல்லாம் 11 மணி வரையும் தமிழை நம்ம அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். 11 மணிக்கு மேலே மேக்ஸ், ஜிஎஸ் அங்கே தெரிஞ்சிருந்தாலும் நம்மளால் அடிக்க முடியல. என்ன காரணம்னா ஜிஎஸ் பார்த்தீங்கன்னா கூற்றுக்காரணம் டைரக்ட் கொஸ்டினாகவே இல்லை. 1 சரி, 2 3, 3 சரி, 3 தவறு, 1 சரி, 4 தவறு, இப்படி கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம கொஸ்டினை படித்து அதை ஆன்சர் பண்ணும்போது டைம் மேனேஜ்மெண்ட் போயிடுச்சு. எல்லாருக்கும் ஒரு 30-40 கொஸ்டின் சும்மா சுற்றி விட்டுட்டு தான் வந்திருக்குறாங்க. அப்போ இந்த மாதிரி கொஸ்டின் கடினத்தன்மையாக இருக்கும்போது இதில் கன்சிடென்சி நல்லா பண்ணி கொஞ்சம் தமிழில் கொஸ்டின் நம்ம இந்த எக்ஸாம் எழுதுனதுலேருந்து கற்றுக்கினது, இதுலேருந்து ஒரு அனுபவம் நமக்கு கிடைச்சிது. இந்த குரூப் 4 மூலமா நமக்கு ஒரு அனுபவம் என்ன கிடைச்சதுன்னா, கொஸ்டின் கடினமாக இருந்தால் பரவாயில்ல, கொஸ்டின் ரொம்ப கஷ்டமாக கேட்டுட்டாங்கன்னா தமிழ் ஒரு 60 மார்க் 1 ஹவர், அதாவது 9:30 மணிலேருந்து 10:30 மணி வரையும் 1 ஹவரில் 60 மதிப்பெண்கள் போட்டுட்டு நம்ம ஜிஎஸ் ஒரு மேக்ஸுக்கு ஒரு 3/4 மணி நேரம் 20 மதிப்பெண்கள், ஜிஎஸ் மீதி அதுக்கு ஒரு 60 மதிப்பெண்கள். அப்போ தமிழில் 60, ஜிஎஸ்ல ஒரு 60, மேக்ஸில் ஒரு 20, 140 மதிப்பெண்கள் எடுத்திருந்தாலே வேலை கிடைக்கும். ஏன்னா கொஸ்டின் கடினத்தன்மையாக இருக்குது. ஈஸியாக இருந்தால் பிரச்சனை கிடையாது. 140 மணிக்கு இப்போ குரூப் 2A கூட தமிழில் ஒரு 60, கொஸ்டின் கடினமாக ஈஸியாக இருந்தால் 95+ போடு, எல்லாரும் போடலாம். ரொம்ப கொஸ்டின் இதே மாதிரி குரூப் 4 மாதிரியே கேட்டால் கூட தமிழில் 60 மதிப்பெண்கள் 1 ஹவர் போட்டுட்டு ஜிஎஸ்ல 60, மேக்ஸில் ஒரு 20, 140 மதிப்பெண்கள் எடுத்துகிட்டு அழகாக பிலிம்ஸ் பாஸ் பண்ணிட்டு போயிடலாம். சரி, இந்த 3 புத்தகம் மட்டும் போதுமானா? இது சிலபஸ் பேஸ்டு இந்த 3 புத்தகங்கள் இருக்குது. இதை தவிர 6ஆம் வகுப்பு ஸ்கூல் புக்கு இல்லைன்னா ஸ்கூல் புக்கில் உள்ளே இருக்கிற இன்சைட் கொஸ்டின் எல்லாமே உங்களுக்கு இன்சைடு அவுட் சைடு எல்லாமே எடுத்து கைடில் கொடுத்துட்றோம். ரைட்டுங்களா? அந்த சொல்லும் பொருளும் ஒரு அர்த்தம் எல்லாமே இருக்குது இது. ரைட்டுங்களா? அப்போ 6ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு, ரைட்டுங்களா, 9ஆம் வகுப்பு
அடுத்தது 10ஆம் வகுப்பு கைடு எங்களிடம் கிடைக்கும். 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, அடுத்தது பிஎஸ்சி. நான் ஏன்னா நம்ம இந்த எப்படியாவது போஸ்டிங் வாங்கணும், அதாவது டிஎன்பிசியில் கொடுத்துக்கிற சிலபஸை படிச்சுட்டு நான் 6லேருந்து டிகிரி வரையுமே நம்ம கவர் பண்ண போகிறோம். அதாவது ஏன்னா 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் கேட்ட கொஸ்டின்ஸு நம்ம டிகிரியில் வந்து கொஸ்டின்ஸ் நிறைய கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ டிகிரி பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி, பிஏ எல்லாருக்கும் காமனாக ஒரே கைடு தான். இப்போ தமிழ் ரைட்டுங்களா, எல்லாமே இங்கே படித்தது அங்கே இருக்குது, எல்லாமே சிலபஸ் பேஸ்டு. நம்ம எங்கெல்லாம் சிலபஸ் இருக்குதோ அதெல்லாம் கவர் பண்ண போகிறோம். இந்த பிஎஸ்சி பிஏ புக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே சிலபஸ் கவர் ஆகுது. உங்களுக்கு பழைய கற்காலம், புதிய கற்காலம், சிந்து சமொழி நாகரிகம் எல்லாமே கவர் ஆகுது. தமிழ் சமுதாய வாரம் அந்த பிஎஸ்சி பிஏ கைடு படிச்சுனா தமிழ் சமுதாய வாரம், நீதி கட்சி, சுயமரியாதை எல்லாமே கவர் ஆகுது. எதுவுமே தொல்பொருள் எதுவுமே வேஸ்ட் ஆகாது. அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பிஎஸ்சி வரையும் பிஎஸ்சி வரையும் அந்த தமிழ் கல்லூரி படிப்பை நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா தமிழ் எளிமையாக இருக்கும், ஈஸியாக நம்ம அடிச்சிடலாம். அப்போ நம்ம எங்களிடம் காலேஜுக்கு உள்ள கைடு கிடைக்கும், எல்லாமே விலை கம்மியாக தான் கிடைக்கும். பார்த்தீங்கன்னா இது வந்து பிஎஸ்சி பிஏ. அடுத்தது இதை தவிர தமிழக ஊரும் பேரும், அவுட் ஆஃப் சோர்ஸு, நன்னூல், அடுத்தது தமிழ்நாட்டின் தல வரலாறும் பண்பாடு சின்னங்களும். இது வந்து பார்த்திங்கன்னா கலைச்சொற்கள், தமிழ் ஆங்கிலம் கலைச்சொற்கள், சொல்லும் பொருள், இந்த அகடவிகிடம், இந்த சாந்து, இது அருவி, இதெல்லாம் கேட்டதெல்லாம் இந்த புத்தகத்தில் தான் இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்போ இவ்வளோ புத்தகத்தை நீங்கள் அழகாக படிச்சுட்டிங்கன்னா 1 by 1 படிச்சுன்னா வேலை கன்ஃபார்மாக நம்ம வாங்கிக்கலாம், தெளிவு கிடச்சிடும். இவ்வளோ புத்தகம் கல்லூரி வரையும், 6ஆம் வகுப்பு முதல் கல்லூரி வரையும், ப்ளஸ் அவுட் ஆஃப் சோர்ஸும் படிக்க போகிறோம், தொல்காப்பியம், பொருளியல் படிக்க போகிறோம், இளமை பெயர். அப்போ இவ்வளவு புத்தகத்தையும் நம்ம படிச்சிருந்தால் கண்டிப்பாக நம்மளால் எளிமையாக தேர்வில் அணுக முடியும், ஒரு நம்பிக்கை கிடைக்கும் உங்களுக்கு. அதாவது 6ஆம் வகுப்பு முதல் கல்லூரி வரை படிப்பு உள்ள பாட புத்தகத்தை எல்லாரும் 10th படிச்சிருந்தா கூட கவலைப்படாதீங்க. 10th 12th எந்த டிகிரி எது படிச்சிருந்தாலும் 6ஆம் வகுப்பு முதல் கல்லூரி வரை உள்ள படிப்பு. இப்போ ஏன்னா டிஎன்பிசி நிறைய எதிர்பார்க்குறாங்க, நம்மளிடம் எல்லாமே நிறைய எதிர்பார்க்குறாங்க. அவங்க நிறைய போட்டியாளர் வந்தாலும் கொஸ்டினை கடினமாக ஆக்குறாங்க. அப்போ நம்ம எல்லாத்துக்கும் தயாராக இருக்கணும். இது வந்து ஒரே நாளில் ஒரு 6 months படிக்க முடியும்னா கண்டிப்பாக படிக்க முடியாது. கண்டிப்பாக இந்த குரூப் 2 இதெல்லாம் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. 6 to 12th வரையும் படிச்சிருந்தா நீங்கள் டிகிரி ஸ்டாண்டர்ட் புத்தகத்தை வாங்கிக்கலாம். இந்த புத்தகத்தை 1 by 1 வாங்கி அடுத்த குரூப் 4 2A கண்டிப்பாக 2A அட்டன் பண்ணுங்கள். அடுத்த குரூப் 4க்கு கண்டிப்பாக அடுத்த வருஷம் கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக அடுத்த வருஷம் இந்த குரூப் 2A கொஸ்டின் இவ்வளோ கடினமாக இருக்காது, ஸ்கூல் புக்கில் தான் வரும். ஏன்னா டிஎன்பிசிக்கு பார்த்தீங்கன்னா எல்லா தரப்புலேருந்து, எதிர்கட்சியிலேருந்து அனைத்து மாணவர்கள்லேருந்து எல்லா இதிலும் அழுத்தம் போய்கினே இருக்குது. கொஸ்டின் கடினமாக இருக்குது, தப்பாக எடுக்கிறீங்க, எல்லாமே விமர்சனங்கள் நிறைய, டிஎன்பிசி மேலே நிறைய விமர்சனங்கள், நிறைய அழுத்தங்கள் போகுது. அதனால் கண்டிப்பாக இந்த ஒரு தடவை கஷ்டமாக எடுத்துட்டாங்க, ஆனால் கண்டிப்பாக அடுத்த தடவை வந்து கொஞ்சம் யோசிப்பாங்க. கண்டிப்பாக இவ்வளோ கஷ்டமெல்லாம் இருக்காது. இனி வரும் காலங்களில் டிஎன்பிசி 2A குரூப் 4 கஷ்டமாக இருக்காத மாதிரி தான் தோணுது. ஏன்னா இவ்வளோ கடினமாக இதுக்கே இவ்வளோ விமர்சனங்கள், இவ்வளோ அழுத்தங்கள், எதிர்கட்சி எல்லாமே குரல் கொடுக்குறாங்க, எல்லாமே இருக்கிறத எடுத்து சொல்கிறாங்க. இவ்வளோ கடினமாக கேட்டாங்கன்னா அடுத்த வருங்காலத்தில் டிஎன்பிசி கண்டிப்பாக இதை பரிசீலிக்கும். ஒரு தடவை நடந்துடுது, இனி வருங்காலில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் டஃப்பாக இருக்காத மாதிரி தான் தோணுது. நம்புவோம், கண்டிப்பாக ஈஸியாக தான் இருக்கும். ஸ்கூல் புக்கில் தான் கேட்பாங்க. அப்போ நம்ம ஸ்கூல் புக்கும் படிக்கிறோம், காலேஜ் கல்லூரி படிப்பும் படிக்கிறோம், எக்ஸ்ட்ரா சோர்ஸும் படிக்கிறோம், ரைட்டுங்களா? அப்போ மிஸ் ஆகாது. இந்த புத்தகம் எங்களிடம் அதாவது 40% டிஸ்கவுண்ட்டில் உங்களுக்கு தரணும்னு இந்த ஸ்கூல் புக்கிலேருந்து கல்லூரி புக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா கல்லூரி புக்கும் 40% டிஸ்கவுண்ட் தரேன். உங்களுக்கு புத்தகம் வேணால் கீழ்காண நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.